போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் ஏக்கு நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஜூன் 7ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு 180 டேஸ் ஸ்டடி பிளான் நம்ம டீட்டெயில்டாக கொடுத்துருந்தோம். பிளானுக்கான பிடிஎஃப் எவ்வளோ டெஸ்ட் இருக்க போகுது, டோட்டலாக வந்து ஒரு 65 தேர்வுகள் உங்களுக்கு இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி ஒரு பிளான் கொடுத்துருந்தோம். இது 180 டேஸ் ஸ்டடி பிளானும் கொடுத்துருந்தோம். டெஸ்ட்டுக்கான வேலிடிட்டி 9 மந்த் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இன்றைக்கி நடக்க போகுது. சரிங்களா? டெஸ்ட் பேட்சில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான முதல் தேர்வு இன்றைக்கி அதியமான் டீமோட ஆப்பில் நடக்க போகுது. ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே ஆப்பில் அப்டேட் பண்ணியிருப்போம். படிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தேர்வு எழுதலாம். அதே போல் ஜாயின் பண்ணவங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ முழுமையாக பார்க்காம, இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ முழுமையாக பார்க்காம இருக்கீங்க. ஸோ ஜாயின் பண்ணவங்க இனிமேல் ஜாயின் பண்ண போகிறவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ முழுமையாக பாருங்கள். தேர்வுகளை அந்தந்த தேதிகளில் மிஸ் பண்ணால் எழுத முடியுமா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எழுத முடியும். சரிங்களா? ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்தந்த டைம் பீரியடில் படித்து முடிக்க முடியல, நான் 2 நாள் டைம் எடுத்துக்கிறேன், இல்லை வேறு ஏதாவது சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எழுத முடியும். ஏன்னா இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை எல்லா தேர்வுகளும் நீங்கள் எழுதணும். உங்களுக்கு 9 மந்த் சொல்லி நான் வேலிடிட்டி கொடுத்தது 6 மாதத்தில் உங்களுக்கு ஸ்டடி பிளான் முடிஞ்சாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அந்த டைம் கொடுக்குறதே. ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, இல்லை டைம் வேணும் அப்படின்னா எடுத்து படித்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்படின்றத தான் கொடுத்துருக்கோம். அதே போல் லாஸ்ட் டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 7ஆம் தேதி ஸ்டடி பிளான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். படிக்கிறதுக்கான பிளான் வந்து நம்ம கொடுத்துட்டோம். அதுபடி படிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி 10ஆம் தேதி முதல் தேர்வு நடக்கும். நிறைய பேர் இப்போவுமே நான் ஜாயின் பண்ண முடியுமா சார், ஒரு 2 நாள் கழிச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன், இல்லை நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு நான் டே வைஸ் பிளான் நான் போட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த பிளான்லேயும் பார்த்தீங்கன்னா டே 4 இந்த மாதிரி உங்களுக்கு டே 8 இந்த மாதிரிலாம் பிளான் இருக்கும். ஸோ எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அந்த டே வைஸ் பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வரலாம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக அந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கோம். அதே போல் ஆன்லைன் டெஸ்ட் போர்ட்டெலாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லா விதமான தகவலுமே வந்துடும். ரேங்க் மார்க் இதெல்லாமே டீட்டெயில்டாக அப்டேட் ஆகிடும். நீங்கள் எதுக்குமே வெயிட் பண்ண தேவையில்லை. என்ன படிக்கணும், வேர் டு ஸ்டடிலேருந்து எல்லாமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முன்னாடியே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆஃபருமே கொடுத்துருந்தோம். அதே போல் புக்கு வாங்குறவங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ புக்கு வாங்குறவங்களுக்கு எப்போவுமே ஆஃபர் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வீடியோ கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு அதில் நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் டேட்டை பொறுத்தவரை நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க, சார் என்னைக்குள்ளே நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் இன்றைக்கி படிக்கணும்னு முடிவு பண்ணுறேன், நான் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஒரு ஷெடியூல் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வரணும், கம்ப்ளீட்டாக நான் சிலபஸை முடிக்கணும் அப்படின்றவங்க நீங்கள் என்றைக்கு முடிவு பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் முன்னாடி ஓடி வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னிலேருந்து முதல் தேர்வு ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வாரம் லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த டே வைஸ் பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டே 1, 2, 3 அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேட்டை விட்டுருங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் டே வைஸ் பிளானே நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா டேட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா அன்னைக்குள்ளே ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேட் வைஸ் பிளான் உங்களுக்கு ஓகே. நான் லேட்டாக ஜாயின் பண்ணுறேன், அடுத்த வாரம் ஜாயின் பண்ணுறேன் சார், ஒரு 3 நாள் கழிச்சு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் அந்த ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். சரிங்களா? பேட்ச் க்ளோஸ் பண்ணாமல் ஆப்பில் உங்களுக்கு இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 3 டெஸ்ட் பேட்ச் ஜூன் அப்படின்னு இருக்கும். அது நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அப்போ ஜாயின் பண்ணிட்டு அந்த டே வைஸ் பிளானை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது வரையும் அதிகமான டீமில் நான் டெஸ்ட்டை எழுதி பார்த்ததில்ல சார் அப்படின்றவங்களுக்கு டெய்லி சேலஞ்ச் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. அந்த டெய்லி சேலஞ்சில் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு எழுதி பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் உங்களுக்கு ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டெஸ்ட்லாம் எழுதி பாருங்கள். உங்கள் ரேங்க் மார்க் இதெல்லாம் எப்படி அப்டேட் ஆகுது இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஆப் யூஸ் பண்ணாதவங்க அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே athiyamanteam.com வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே 180 டேஸ் ஸ்டடி பிளானை பற்றி ஒரு டீட்டெயில்டாக வீடியோ கொடுத்துருக்கோம். சரிங்களா? சார் எனக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரில அப்படின்றவங்க அந்த வீடியோ பாருங்கள். இது முழுக்க தமிழ் மீடியமுக்கான பேட்ச். இங்கிலீஷ் மீடியமுக்கு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. இந்த லாக்டவுன் டைமில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ இப்போதைக்கு தமிழ் மீடியம் மட்டும் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஓப்பன் ஆன பிறகு இங்கிலீஷ் மீடியத்துக்கு டிசைட் பண்ணிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அதியமான் டீமோட ஆப்பில் ஸ்டோர் அப்படின்ற மெனுவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 3 டெஸ்ட் பேட்ச் ஜூன் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா பை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தொடர்ச்சியாக படிச்சுட்டு வாங்க, தொடர்ச்சியாக தேர்வு எழுதிட்டு வாங்க. ஒவ்வொரு தேர்விலும் உங்களுடைய மதிப்பெண்ணை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளைத்தவம் ஆட்சி வரும். நன்றி, வணக்கம்.